வணக்கம். நான் இளமுருகநாதன் கேசிகன், திருகோணமலை, இலங்கையிலிருந்து. இவ்வாற தலைப்பு: இயற்கையின் படைப்பில் எது மிக அழகு? அற்புதமான தலைப்புடன் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு அடைகிறேன். இயற்கையின் படைப்பில் எது அழகு என்ற கேள்வியை கேட்டால், இயற்கையே மிக அழகு, அதன் படைப்பில் அனைத்துமே அதிசயம், அனைத்துமே அழகு என்று தான் சொல்ல தோன்றுகிறது. ஆம், இயற்கையின் படைப்பில் ஒவ்வொரு உயிர்களும் மிக்க அழகு. விழுகின்ற மலை அழகு, எழுகின்ற அருவி அழகு, தொடர்கின்ற மலைத்தொடர் அழகு, அடர்ந்து நிற்கும் காடும் அழகு, பறக்கின்ற பறவை இனங்கள் அழகு, சிரிக்கின்ற மழலை அழகு, துள்ளி திரியும் இளமை அழகு, கோலூன்றும் வயோதிமம் அழகு. ஒவ்வொரு பருவமும், ஒவ்வொரு வயதும், ஒவ்வொரு எல்லையும், ஒவ்வொரு நடவடிக்கையும், ஒவ்வொரு செயல்களும் அனைத்துமே இயற்கையின் படைப்பில் அற்புதம்தான். ஆனால் இவையெல்லாம் எப்போது நமக்கு அழகாய் தெரியும் என்ற ஒரு கேள்வியும் உள்ளலும். அதற்கான விடை: அனைத்து உயிர்களும், அனைத்து படைப்பின் மீதும் நாம் என்று அன்பு செலுத்துகிறோமோ, எப்போது காதல் செய்கிறோமோ அன்று அனைத்துமே அழகாய்ப்படும். எம் கண்களுக்கு மட்டுமல்ல, எம் மனதுக்கும் கூட. அனைத்தையும் அன்பு செய்தால் அனைத்துமே அழகு, அனைத்துமே அற்புதம். இறைவனின் படைப்பில் இயற்கை அழகு, இயற்கையின் படைப்பில் இந்த உலகமே அழகு. அனைத்தையும் அன்பு செய்தால் அனைத்துமே அழகு, அனைத்துமே அற்புதம், அனைத்துமே அதிசயம். ஆக மொத்தம் கூற வருவது யாதெனில், இந்த இயற்கையின் படைப்பில் அற்புதமானது, மிக அழகானது அன்பு ஆகும். அன்பே சிவம், அன்பே அனைத்தும். அன்பு செய்தால் அனைத்துமே அழகாய்ப்படும். அலாதி அன்பிருந்தால் அனாதை யாரும் இல்லை. அன்பே அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவில்லார். அன்பும் சிவமாவதாரும் அறிவிலார். அன்பே சிவமாவதாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அதுபோலத்தான் அன்புதான் இங்கு அனைத்திற்கும் மூலமாகும். அன்பு செய்வதே அனைத்திற்கும் அடிப்படையாகும். அன்பே எம்மை வாழ வைக்கும், அன்பே எம்மை அழகாக்கும். அன்பு செய்து பாருங்கள், அனைத்துமே அழகாய் தெரியும். ஆகவே இயற்கையின் படைப்பில் இன்றும் என்றும் அன்பே சிறந்தது, அன்பே அழகானது, அன்பு என்றும் அழகானது. நாம் காண்கின்ற ஒவ்வொன்றும் அழகாய் தெரிய வேண்டும் என்றால் நாம் அன்பு செய்ய வேண்டும். அன்பினால் யாவுமே அழகாய் தெரியும். ஆகவே இயற்கையின் படைப்பில் அன்பே அழகு, அழகே அன்பு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.